காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சி உங்களை கர்த்தருக்குள் வழிநடத்துகிறது என்று நம்பி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 70 வசனங்கள் 4-5 படிக்க கேளுங்கள். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். கர்த்தாவே, தாமதியாதேயும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு நேசரே, எங்கள் ஆத்தும மணவாளனே, உம்மை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். உம்முடைய வசனத்தை சார்ந்திருக்கிறோம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று சொல்லி என்னோடு இன்றைக்கு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பிலே பிரியப்படுகிறவர்கள் எல்லாரும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லக்கூடிய நாவுகளாக அவருடைய நாவு இருக்கட்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்த்துகிறேன். கர்த்தாவே, நீரே எங்களுடைய துணையும் எங்களை விடுவிக்கிறவரும் ஆனவர். எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாமதியாதையும் அப்பா, தாமதித்து போனால் சோர்ந்து போவோமே. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்ற வேண்டுமே. எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்கிற தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பண தேவைகள் உண்டு, அதே போல ஆண்டவரே சுக ரீதியான தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு, உலகத்திலே மனித தயவுகளுடைய தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வெற்றியின் வாழ்க்கையை தொடர்ந்து அறிவித்துக் கொள்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமே பிதாவே, ஆமேன். உலகெங்கிலும் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பரிசுத்தவான்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பாக
பாவத்தின் கொடுமை. பைபிளின் புதிய ஏற்பாட்டின் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனம் 23 படிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. பாவம் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே கமார்டியா என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் லக்கை விட்டு விலகுவது என்பதாகும். எப்படி ஒரு அம்பானது எய்யப்படும் போது இலக்கை விட்டு குறி தவறி செல்கிறதோ அது போலவே தேவன் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்திய பாதையிலிருந்து, இயற்கையின் நெறியிலிருந்து வழி தவறி செல்லும் போது அது பாவமாகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தர் மனசாட்சி ஒன்றை வைத்திருக்கிறார். எந்த மதத்தை சேர்ந்தவனானாலும் சரி, அவன் தவறு இழைக்கும் போது அவனுடைய மனசாட்சி வாதிக்கிறது. மனசாட்சிக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லாமே பாவம்தான். இதை செய், இதை செய்யாதே என்பதற்கான கட்டளைகளை வேத புஸ்தகத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனத்திற்கு விரோதமாய் செய்யும் எந்த காரியமும் பாவமாகும். பாவம் செய்ய தூண்டுகிற கொடிய வல்லமைகள் 3 இந்த உலகத்தில் உண்டு. அவை உலகம், மாமிசம், பிசாசு. பிசாசாகிய சாத்தான் ஒரு காலத்தில் தேவனுடைய ஒரு தூதனாயிருந்தான். ஆனால் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாததினால், தேவ சித்தத்தை செய்யாமல் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை கொண்டபோது அவன் வானத்திலிருந்து பூமியில் தள்ளப்பட்டான். அன்று முதல் அவன் கர்த்தருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறான். அவனே ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுகிறான். பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 8 நாம் படிக்க முடிகிறது. மட்டுமல்ல, பிசாசுக்கு துணையாக ஆயிரக்கணக்கான ஆவிகள் இருக்கின்றன. எல்லாம் விழுந்து போன ஆவிகள். அவைகளில் விபசார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகள், கன நித்திரையின் ஆவிகள், ஊமையும் செவிடுமான ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் எல்லாம் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் மனுஷனுக்குள் புகுந்து அவனை பாவம் செய்ய தூண்டுகின்றன. அடுத்ததாக, மனுஷனை பாவம் செய்ய தூண்டுவது நம்முடைய சொந்த மாம்சமாகும். இந்த மாம்சத்தில் இருந்துதான் பலவிதமான இச்சைகள் தோன்றுகின்றன. வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எங்கே படிக்கிறோம்? யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 14-15 படிக்க முடிகிறது. மனுஷனை பாவம் செய்ய தூண்டுகிற இன்னொரு காரியம் உண்டு. அதுதான் உலகத்தின் ஆசை, இச்சைகள், உலக சிநேகிதங்கள், உலக வேஷங்கள், உலக நாகரிகங்கள், உலக பாரம்பரியங்கள். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் போது, பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 15-16 எழுதி வைத்திருக்கிறார். அன்பு உறவுகளே, பாவத்தை விட்டு விலக வேண்டுமென்றால் உலகம், மாம்சம், பிசாசு இவைகளை நாம் எதிர்த்து நின்றே ஆக வேண்டியதா இருக்கிறது. மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்திலே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். பாவத்தை குறித்து சரியான போதனைகளையும் பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியத்தையும் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே
ஜனங்கள் சொல்வது என்ன? பாவம் செய்யாமல் வாழவே முடியாது, லஞ்சம் வாங்காமல் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது, லஞ்சம் கொடுக்காமல் ஒரு காரியமும் ஆகாது, 1000 பொய் சொல்லாமல் ஒரு கல்யாணத்தை நடப்பிக்க முடியாது, மற்றவர்களை கெடுக்க பாவம் செய்யாவிட்டாலும் நம்முடைய காரியத்தை சாதிக்கவாது பாவம் செய்தே ஆக வேண்டிய இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் பணக்காரர்களை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுத்தால் என்ன தவறு, ஒரு நல்ல காரியத்தை செய்ய தவறு செய்தால் பரவாயில்லை என்று சொல்லி அரசாங்க பொருட்களை திருடுகிறார்கள், தங்களை தாங்களே சமாதானம் பண்ணிக் கொள்கிறார்கள். வேறு சிலர் பாவம் செய்துவிட்டு எல்லாரும் தான் பாவம் செய்கிறார்கள், என்னுடைய பலவீனத்திலே நான் பாவம் செய்தேன், இது எல்லாருக்கும் இருக்கும் பலவீனம் தானே என்று எண்ணுகிறார்கள். வேறு சிலர் இது என் தலைவிதி என்பார்கள். வேறு சிலர் இது பூர்வ ஜென்மத்தின் பலன், நான் செய்த கர்மம் என்பார்கள். ஆனால் அருமையானவர்களே, என்ன சாக்குப்போக்கு சொன்னாலும் பாவம் என்பது பாவம்தான். அது நியாய தீர்ப்பையும் கோபாக்கினையும் கொண்டு வருகிறது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இலக்கை விட்டு விலகுவது பாவம். அதைதான் கிரேக்க மொழியிலே படித்தோம், கமார்டியா. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த பாதை தவறி செல்லும் போது அது பாவம் ஆகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினை பாவம் செய்கிற ஆத்மாவின் மேலே வருகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். சிறிய பாவமானாலும் பெரிய பாவமானாலும் தேவன் அந்த பாவங்களை எல்லாம் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். நித்திய ஆக்கினை தீர்ப்பும் கார் இருளும் அக்கினி கடலும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் அகோரம் என்ன, பாவத்தின் கொடிய விளைவுகள் என்ன என்கிறதை நாம் இன்றைக்கும் நாளையும் தெளிவாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பாவம் என்ன செய்கிறது என்றால், மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. மிகப்பெரிய கொடிய விளைவு அந்த பாவம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுவதுதான். தேவனை விட்டு ஒரு மனிதன் பிரிக்கப்படும் போது அவன் இருளுக்குள் கடந்து வருகிறான். ஜீவனிலிருந்து ஒரு மனுஷன் பிரிக்கப்படும் போது அவன் மரணத்திற்குள் கடந்து வருகிறான். பாவம் ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 படித்தோம் அல்லவா? அந்த மரணம் என்பது தினந்தோறும் உயிரோடு இருந்து செத்து கொண்டிருப்பதுதான். வேதனை, பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமை, இதைதான் மரணம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் ரோமர் 6:23 முதல் பகுதி நமக்கு தெளிவிக்கிறது. அன்பானவர்களே, ஜீவனிலிருந்து ஒரு மனுஷன் பிரிக்கப்படுவானால் அவன் அப்படிப்பட்ட மரணத்திற்குள் தான் கடந்து வருகிறான். பாவம் ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து உங்களையும் என்னையும் பிரித்து விடுகிறது. பாவம் செய்வதற்கு முதல் மனிதர்களாகிய ஆதாம் ஏவாள் தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது தேவ சமூகத்தில் அவர்களால் நிற்க முடியவில்லை. ஆண்டவர் அன்போடு வந்த போதிலும் அவர்களோ பயந்து நடுங்கி விருட்சங்களுக்குள் போய் பதுங்கி கொண்டார்கள். பாவம் தேவ பிரசன்னத்தை விட்டு அவர்களை வேறு பிரித்து விட்டது. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று படிக்கிறோம். எசேக்கியேல் 18:20 படித்தோம் என்றால் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:23 படித்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கு பாவத்தின் கொடூரத்தை உணராமல் ஜனங்கள் பாவத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நான் 60 சிகரெட் குடிப்பேனே, நான் எவ்வளவுதான் சாராயம் குடித்திருந்தாலும் நிதானமாய் கார் ஓட்டுவேனே, சிகரெட்டு புகை பிடிக்கும் போது என்னை போல யார் சுறுசுள்ளாய் புகைவிட முடியும், நான் எத்தனை கொலை செய்திருக்கிறேன், யார் என்னை கைது செய்ய முடியும் என்றெல்லாம் வீராப்பும் வீம்பும் பேசுகிறார்கள். பாவத்தை தண்ணீரை போல பருகிறார்கள். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாவம் என்பது குளோரோஃபார்ம் போன்றது, முகர்ந்த உடனே அது மயக்கத்தை ஏற்படுத்துகிறது, அறிவு மங்கி போகிறது, சுய நினைவின்றி போகிறது,
அதற்கு பிறகு வயிற்றை அறுத்தாலும் தொண்டையை கிழித்தாலும் ஒன்றும் தெரிவதில்லை. அதுபோல எந்த மனுஷன் பாவ சந்தோஷத்தை முகர்ந்து விடுகிறானோ அதற்கு பிறகு அவன் அடிமை நிலை என்ன என்று அறியாமல் இருளை நோக்கி சென்று விடுகிறான். சுயமாய் சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறான். இவை அனைத்தும் தேவனை விட்டு அந்த மனிதனை பிரித்து விடுகிறது. அன்பானவர்களே, எவ்வளவுதான் நாம் சாக்கு போக்கு சொல்லி பாவம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் தேவனுடைய பார்வையிலே, நம்மை படைத்தவருடைய பார்வையிலே பாவம் என்பது பாவம்தான். ஏனென்றால் தேவன் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு குறி வைத்திருக்கிறார், ஒரு லக்கு வைத்திருக்கிறார், ஒரு பாதை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த படைப்பின் நோக்கத்திலிருந்து நாம் விட்டு விலகுவோம் என்றால், அந்த இலக்கை விட்டு விலகுவோம் அல்லது பாதையை விட்டு விலகுவோம் என்றால் அதற்கு பெயர் பாவம் என்று நாம் இன்று அழகாக கற்றுக்கொண்டோம். அருமையானவர்களே, இந்த பாவத்தின் கொடுமை என்பது நாம் இன்று கற்றுக்கொண்டது போல அது நம்மை முதலாவதாக தேவனை விட்டு பிரிக்கிறது. தொடர்ந்து நாளை தினத்திலும் நாம் பாவத்தின் கொடிய விளைவுகள் என்ன, பாவத்தின் அகோரம் என்ன என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, நமக்கு கற்றுத்தரும்படியாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இதை கற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுதலையாக்கப்பட தொடர்ந்து நாளைக்கும் தியானிப்போம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்ய கடவது. ஆமேன். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, ரோமர் 6:23 மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசினீர். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, பாவத்தின் கொடூரங்கள் என்ன, கொடிய விளைவுகள் என்ன, அவற்றின் அகோரம் என்ன என்கிறதை அழகாக கற்றுத்தருகிறதே. ஞானம் உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இதை கேட்டு உணர்ந்து கொண்டு பாவத்தை விட்டு வெளியே வர உதவி செய்வீராக. ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம், பாவத்தை செய்து கொண்டே இருப்போமானால் அதிலே இருக்கக்கூடிய விளைவுகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. அன்பு ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும், பாவம் செய்யாதிருக்க உதவி செய்ய வேண்டும். நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஊடுருவ வேண்டும், எங்களோடு தங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.